வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவிலிருந்து திரு கண்ணதாசன் அவர்களும் அதிமுக அம்மா கட்சியிலிருந்து திரு புகழேந்தி அவர்களும் இணைகிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் புகழேந்தி நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறார். வணக்கம் கண்ணதாசன். தமிழக சட்டப்பேரவை இன்று கூட இருக்கிறது. சட்டப்பேரவையில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு இன்றைய செய்தித்தாள்களில் பல செய்திகள் வந்திருக்கிறது. அந்த செய்திக்கு பக்கத்திலேயே ஆட்சி நீடிக்காது அப்படின்னு திமுகவுடைய செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் பார்க்க முடிகிறது. எந்த அடிப்படையில் அதை சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது? தமிழகத்தில் இன்று நிலை வரக்கூடிய சூழல்கள், பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக அமைச்சரவையை கூட்டி பேசுவதும், ஒருவர் தாக்கி பேசுவதும், அரசு இயந்திரம் முறங்கி கிடக்கமான ஒரு சூழல் என்ற தினம் எல்லாமே தெளிவாக தெரியக்கூடிய ஒரு காட்சி. இன்னும் சொல்லப்போனால் புதிய தலைமுறையில் 18+ என்ற ஒரு நிகழ்வில் இளைஞர்கள் பங்கெடுத்து பேசிய காட்சியை பார்த்த பொழுது அது தமிழகத்தினுடைய இளைஞர்களுடைய மனசாட்சியாக பிரதிபலிப்பதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆட்சி எப்படி செயலிட்டு கிடக்கு என்பதை மாணவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள். அந்த மக்களின் நாடியை அறிந்தவர் என்ற முறையில், முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும், ஒரு பெரிய கட்சியினுடைய செயல் தலைவர் என்ற முறையிலும் தனது கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இங்கே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆட்சி முடங்கி கிடந்தது என்பதை எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். தங்கள் நலனிலேயே அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு மக்கள் நலனிலேயே கோட்டை விட்டு விட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிய காட்சி. அதனால தான் நீங்கள் தினசரி பார்க்கலாம், ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இல்லை, அவர் நேற்று சென்னையில் பேசும்போது தான் இந்த கருத்தை சொல்கிறாரு. அதில் நேற்று முதல் தொடங்கிவிட்டது ஆட்சி கவிழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நேற்று முதல் தொடங்கிவிட்டது. எனவே இந்த ஆட்சி களைவது நாளையா, நாளை மறுநாளா, அல்லது இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பா? நேற்று பேசும்போது அவ்வளோ வேகமா அந்த ஆட்சி களையணும் நம்பிக்கை இருக்கு. நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் ஆன்மாவோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் தனியாக பதவி விலகி, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இதில் தினசரி ஒரு திகில் படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு தமிழக மக்களுக்கு தினசரி தொலைக்காட்சிகள் மூலம் கிடைத்து கொண்டிருந்தது. அதன் தொடர்ச்சி ஒரு முடிவுக்கு வந்த ஒரு சூழல் தான் முந்தா நாள் சரவணன் எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு செய்தியை வெளியிட்டு அவருடைய பார்க்கலாம் பல்வேறு செய்திகளை, எல்லா ஊடகங்களும் பொய் சொல்லும் என்ற ஒரு அதிமுகவினுடைய அந்த கூற்று பொய்யானது என்பதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, இவங்க எப்படியெல்லாம் பேரம் பேசப்பட்டது, ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படியும் தார்மீகப்படியும் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்க தகுதி இழந்து விட்டது அப்படின்றது எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது. அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். ஆக இவர்கள் ஒன்று இப்படி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து ஆட்சியை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செயல் தலைவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது முறையற்ற வகையில் இருக்கிறது, அதில் இரெகுலாரிட்டிஸ் இருக்கிறது என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த பேட்டிகள் அமைந்திருக்கின்ற அடிப்படையில் இது தானாக அரசமைப்பு சட்டப்படி புகார் கொடுத்தால் கவர்னர் நடவடிக்கை வேண்டும் அல்லது சட்டப்பேரவை தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. சரி, அதை திமுக இன்று சட்டப்பேரவை கூட்டத்தோட தொடங்குது, இன்னைக்கு அதை தொடங்கி வைப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதாவது அரசமைப்பு சட்டப்படியும் தார்மீகப்படியும் பொறுப்பில் இருக்க தகுதியற்ற ஒரு அரசை நீங்கள் இப்படிலாம் தகுதியற்று இருக்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு உண்டு. அந்த அடிப்படையில் எங்களுடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கருத்துக்கள் சட்டப்பேரவையில் அமையும். புகழேந்தி, ஆட்சி கவிழ்வதற்கான சூழ்நிலை தொடங்கிவிட்டது அப்படின்னு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு. எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? அவரைத்தான் போன வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஆட்சி கவிழாது 4 வருடங்கள் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது திடீரென மாற்றி ஆட்சியை கவிழ்ப்பதும் எங்கள் குறிக்கோள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இல்ல, ரொம்ப நாளாவே இந்த ஆட்சி நீடிக்காதானே சொல்றாரு. 4 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கும் சொல்லியிருக்காரு. இப்ப ரீசெண்டா சொன்னார், ஆதாரம் இருக்குல்ல. சொல்றேன் ஐயா, பதில் பேசணும். நான் சொல்றேன். இல்ல, நான் சொல்றேன் 4 வருஷம் இந்த ஆட்சி இல்ல, ஆதாரம் இருக்கு. எங்க சொன்னாரு, எப்ப சொன்னாருங்கிற ஆதாரம் we have the evidence
ரீசென்ட்லி திமுக அதை செய்யாது, அண்ணனுக்கு திமுக அதை செய்யாது, ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலையை திமுக செய்யாது, அவங்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனை ஏற்பட்டு ஆட்சி கவிழும், அததான் சொல்லியிருக்காரே தவிர இல்ல விட சிறுத்தம். அதாவது என்ன சொன்னார்னா, இவர்கள் தாங்கள் சம்பாதிப்பதை ஆட்சியை கவிழ்த்துக் கொள்ள மாட்டார்கள், நீடிக்க பார்ப்பார்கள், ஆனால் அது நீடிக்காது என்ற கருத்து தான் பதிவு செய்தார். 4 ஆண்டுகள் நீங்க நீடிக்க மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க, சொல்லல, நீட்டா சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெருந்தன்மை எல்லாம் திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெருந்தன்மை இருக்கின்றது இல்லை. ரெண்டாவது, நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ற அன்னைக்கு இந்த ஆட்சி கவிழுன்னு சொன்னாங்க. பன்னீர்செல்வம் உள்ள வந்த உடனே ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவி விடுவார்கள் என்று மிகவும் ஆர்வமாக அந்த சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்தது. எப்பயுமே வரலாறுல இல்லாத அளவுக்கு பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கூட. அன்னைக்கு 2ஆ நீங்க பிரிஞ்ச போது இருந்த சூழல் வேற, இன்னைக்கு 2 3 ஆகி 3 4 ஆயிடுச்சு, பிரச்சனை வேற மாதிரி திசையில நோக்கி போகுது. அதெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிரொலிக்குமா? ஒருவேளை அதெல்லாம் யோசிச்சு திமுகவுடைய செயல் தலைவர் சொல்றாரா? அந்த சந்தேகங்கள்ல கவிழும் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால், மக்கள் தேர்ந்தெடுத்து 5 வருடம் என்பதை கொடுத்து ஒரு ஜனநாயக ரீதியிலே தேர்தல் நடந்து எல்லாம் முடிந்து இந்த அமைச்சரவை, இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கவிழும் என்பது சரியான காரணம் வேண்டும். தொடர்ந்து பார்ப்பீர்களேனால் வறட்சி, மழை இல்லை, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை இந்த அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறாங்களா? யாரு? ஆட்சி கவலைப்படுதா? இல்ல, ஆட்சியாளர்கள் கவலைப்படுற அளவுக்கு ஆட்சியாளர் கவலைப்படல. அது அப்படி வந்து அதுக்கா வறட்சியை சரி பண்ணணும், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கணும் அப்படின்லாம் கவலைப்பட்டு ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? நிச்சயமாக கவலைப்பட வேண்டும். அதில் அந்த பணிகளிலே ஈடுபட வேண்டும் என்பது நமது கடமை. டியூட்டி டு டிஸ்சார்ஜ். ஏதோ பேசிக்கிட்டு போகிற போக்கில் மறந்துடுறதில்லை. ஆனால் திடீர்னு என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு டேப் வெளியில் வந்து அது வந்தது, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி நியூ டெவலப்மெண்ட் இந்த 24 மணி நேரமாக ஆட்சி கவிழ்கிற அளவுக்கு போயிருக்கு. ஆட்சி கவிழ்வதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒன்று சொல்கிறேன் சார், இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில் தானே இருந்தாங்க இப்போ 5 மாதமாக. இப்போது ஆஃப்டர் திஸ் 4-5 மந்த்ஸாக இவங்க எந்தவித நிலைப்பாடுகள் எதுவுமே மாறலை. இங்கே போகல, அங்கே போகல, உறுதியாக ஒரே இயக்கத்தில். தினகரன் போயிருக்கிறாங்களா ஒரு 32 பேர்? நீங்க என்ன, தினகரன் யாரு? எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 123 பேர்லாம் வந்திருந்திருக்கணும். இங்க நீங்க சொன்ன 123 சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரன் யாருன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, தினகரன் தான் எல்லாமுன்னா 123 பேரும்ல அங்க வந்திருந்திருக்கணும். பாதி பேர் தானே வந்திருக்காங்க, கால்வாசி பேர் தானே வந்திருக்காங்க. நீங்க 4ல 1 மடங்கு வந்திருக்காங்க, மீதி எல்லாம் எடப்பாடி பக்கம் தானே. இல்ல நீங்க வந்து நம்ம ஊடகங்கள் 2ஆ பிரிச்சு, இல்ல வந்த எடப்பாடி என்றும் ஒரு நிமிஷம், எடப்பாடி என்றும் டிடிவி தினகரன் பிரிக்க வேண்டிய அவசியம். 32 பேர் தானே வந்திருக்காங்க. வேற யாராவது ரகசியமா வந்து பாத்துருக்காங்க? இன்னைக்கு தானே அசெம்பிளி கூடுது, எல்லாம் மெட்ராஸ் வராங்க. இல்ல அது கேட்கல. தினகரனை 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்து பார்த்தாங்க. சரி, தெரியாம மீதி உள்ளவங்க வந்து பாத்துருக்காங்க. வாட் இஸ் நெசசரி? ஏன் தெரியாம ஏன் போய் அவரை துணை பார்க்க வேண்டியது இல்ல? இப்ப தெரிஞ்சே பார்க்கலாம்னா ஏன் பார்க்கல? இல்ல தெரிஞ்சே பார்க்கணும்னா எல்லாரும் வந்து பார்க்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நீங்க சொல்றீங்க, கட்சியோட தனிப்பெச்சான் சொல்றீங்க, சிறையில இருந்து வந்திருக்கிறாரு, கட்சிக்காக ரெட்டலைக்காக போராடி ஜெயிலுக்கு போனாருன்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சரோ மற்றவர்களோ வந்து ஒரு துணை பொதுச்செயலாளர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாத்துருக்காங்களா? அதுதான் நாங்க கேட்கிறோம். ஒரு 32 பேர் மட்டும் பாக்கிறதுக்கு என்ன, ஏன் அந்த பிரிவு? இது மக்களுக்கு ஆட்சி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் உருவாகிறது, நிர்வாக இயந்திரம் ஸ்தம்பித்து இருக்கின்ற ஒரு அச்சத்தை கொடுக்குதுன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லைங்கண்ணா, நீங்க எப்படி வந்து இப்போ ஆட்சிக்கும் கட்சிக்கும் இப்போ கம்பேர் பண்ணி சொல்றீங்க. ரெண்டாவது, அவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து திரும்பினார், போனார், அதுக்கு நடுவில் 2-3 அமைச்சர்கள் ஏதோ பேசினாங்க. இப்படி சில பிரச்சனைகளை தவிர இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை பார்ப்பதை ஏன் புதுமையாக நாம் பார்க்க வேண்டும்? இல்லை, நீங்கள் அதை விட்டுருங்க. நீங்கள் வந்து ஏன் பார்க்கணுமா, பார்க்க வேண்டியது இல்லைங்கிற உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, அதை விட்டுருவோம். எடப்பாடி தரப்புல இன்னும் அவங்க நிலைப்பாட்டில் கரெக்டாக தானே இருக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கிறாங்க, வாங்க, கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்றாங்க. ஜெயக்குமார் தினகரனுக்கு எதிரான கருத்தை தான் சொல்றாரு, ஒதுக்கி வச்சோம், அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறலைன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன இந்த டிமாண்டையுமே அவங்க ஏத்துக்கலையே, அவங்க தரப்புல சரியா தானே இருக்கிறாங்க. அப்ப எடுத்த முடிவுல இன்னைக்கு வரைக்கும் சரியா தானே இருக்கிறாங்க. பீங் டு யுவர் கைண்ட் நாலேஜ். பட் இது வரைக்கும் இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் அதை சொல்லவே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். சேலத்துல வந்து போன மாதம் நானும் எடப்பாடி சொன்னார்னு சொல்லல, எடப்பாடி தரப்புல ஜெயக்குமார் சொன்னதுக்கு நீங்க ஜெயக்குமாரை நீக்கணும்லாம் சொன்னீங்க, அவங்க அந்த முடிவை எடுக்கவே இல்லை. எடுக்கல, இது வரைக்கும் எடுக்கல, இனிமே எடுப்பாங்களாங்கிறத பார்க்கலாம், இது வரைக்கும் எடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது,
நேற்று வரைக்கும் கூட அவங்க அழைப்பு விடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்புக்கு அழைப்பு விடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்போட டிமாண்ட் என்ன? சசிகலா தினகரன் தரப்பை ஒதுக்கி வைக்கணும், இன்னொன்னு ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. இப்போ அவங்க ஒதுக்கி வச்சதுல ரெண்டு தரப்புமே அவங்களோட நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி தரப்புல இருந்து எந்த நிலைப்பாடு மாற்றமே பார்க்கல. அவருடைய கதவை பூட்டி பின்பக்கம் வழியாக ஓடிவிட்டார். யாரு? பன்னீர்செல்வம். யாரு கதவை பூட்டி? அவருடைய கதவை பூட்டி. எப்படின்னா இனிமேல் எங்களுக்கு குழு கிடையாதுன்னு கலைச்சிட்டாரு. கலைச்சு நான் வர்றதில்லைன்ட்டு ஓட்டார் அவர். சரி, அப்படி போனவங்களையும் இவங்க அழைக்கிறாங்க மீண்டும். பெரிய தவறு அதுதான். அதை நாங்களே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். மரியாதை டிடி தினகரனே அழைச்சிருக்காரு. அவர் நண்பர் சேர்ந்துருவார் நம்பிக்கையில தெரிஞ்சிருக்காரு. நேற்று செய்தி சரியான செய்தி. அப்ப இன்னைக்கு வேற இல்ல சரியான செய்தி. நீங்க தினகரன் சொன்னது சரியான செய்தினா புகழேந்தி தான் சொல்லணும். அப்ப சரியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு அவர் சொல்லாததெல்லாம் ஒரு மாலை பத்திரிகையில் வந்திருக்கு. எந்த ஊடகத்தையும் ஒரு மறுப்பு வரலையே. புதிய இல்ல சார், நேற்று எஸ்டர்டே லெஃப்ட் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. அவர் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு தான். அவருடைய ஜென்ரலாக அவர் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் எல்லாம் திரும்ப வர வேண்டும், தவறில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் நான் சொல்ல வர்றது ரொம்ப டீப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, குழுவையே கலைச்சிட்டேன், இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு நான் ரெடி இல்லை, தயார் இல்லை, ஆகவே இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தொண்டர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. அவங்க பொதுமக்கள் வேண்டான்னு சொல்றாங்க. இணைப்பு வேண்டாம். அவருக்கு இருக்கிற தொண்டர்கள், அவருக்கு ஆதரவா இருக்கிற தொண்டர்கள் சொல்றாங்கன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. பொதுமக்கள் வேண்டான்னு சொல்றாங்க, தொண்டர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கான குழுவை கலைச்சிடுறோம்னு ஓபிஎஸ் தரப்புல சொல்றாங்க. எடப்பாடி தரப்புல இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டே தானே இருக்கு. கதவுகள் திறந்தே இருக்கிறது. வரணும், வருகிறதா எங்களுடைய விருப்பம், இணைவதுதான் ஆரோக்கியம், கட்சியை வந்து காப்பாற்ற முடியுங்கிறது அழைப்பை விடுத்துட்டே தான் இருக்காங்க. உங்களை ஒதுக்கி வச்ச நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி தரப்பு இன்னும் மாறலைங்கிறதான் அது காரணம். ஒரு பக்கம் நீங்கள் வந்து வேண்டாம் என்று சொல்லிய பின்னால், இன்னொரு பக்கம் நான் வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? நீங்க வேண்டான்னு அர்த்தம். ஆமா, அதான் அர்த்தம். சசிகலாவும் தினகரனும் வேண்டாம், எடப்பாடிக்கு வேண்டான்னு அர்த்தம். சார் ஒண்ணு, நீங்க தொண்டர்கள்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட ஒரு 8-9 பேர் இருக்காங்கல்ல மொத்தம், அவர்கள் தான் அவர் தொண்டர்கள், அவர்கள் தான் அவர் அணி. 10வது ஆளா இருக்கிறதா தெரியல தமிழகத்தில் எனக்கு. பன்னீர்செல்வம் இந்த ஃபேக்ஷன்ஸோடைய செயல்பாடுகள் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு நிச்சயமாக. அப்போது இதில் ஒரு வினோதமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசமைப்பு சட்டப்படி, இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் ஆணையம்னு இருக்குது. அது அரசியல் கட்சிகளில் சில விதிமுறை இருக்குது. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு சின்னத்தில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டதான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதிவு செய்ய கட்சியாக இருக்கிறது, மாநில கட்சியாக. இங்கே ஜெயலலிதா அவருடைய அந்த கட்சியை பற்றி அவர் இரட்டை இலையில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த சின்னமே இல்லை. இப்பொழுது அந்த சின்னமே இல்லாத ஒரு கட்சி இல்லை குழுக்களாகத்தான் அவர்கள் கருதப்படும். இப்படிப்பட்ட சூழலில் சட்டப்பேரவையில் இவர்களுக்கு எந்த கட்சி என்று இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா சின்னமே அவங்களுக்கு கிடையாது. இவங்களாம் சொல்லிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவர்களுக்கு 11 பேர் இவங்க கட்சி நடவடிக்கையில் அவருடைய கொறடா உத்தரவை எதிர்த்து வாக்களித்தாங்களே, அவங்கள ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இவங்களுக்கு அச்சமாக இருக்குது. இவங்களுக்கு அவர் தான் 10 பேர் இருக்காரு, யாருமே கிடையாது, அவருக்கு பின்னாடி யாருமே கிடையாது, ஓபிஎஸ் பின்னாடி. ஏன் இவர்களுக்கு வந்து அவர் மேலே கொறடா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டாலும், எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆட்சி கவிழாதுங்கிறதான அவங்களோட நிலைப்பாடு. திரும்ப திரும்ப ஆட்சி கவிழ்ந்துடும், அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? உங்ககிட்ட அந்த அளவுக்கு பலம் இல்ல, அவங்க கிட்ட பெரும்பான்மை பலத்தோட தானே ஆட்சியில் இருக்கிறாங்க. நாங்க மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், 356வது பிரிவை பயன்படுத்தியோ அல்லது கொள்ளைப்புற வழியாக ஆட்சி நுழைவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தயாராக இருந்ததில்லை தான் செயல் தலைவர் பதிவு செய்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அவல ஆட்சி ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று மக்களெல்லாம் மிக வேதனைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைய சூழலை சென்று கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சுயநலம் தான். அவருடைய பேட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி என்ன சொன்னார், நான் தான் மாப்பிளானா போட்டுக்க சட்டை எண்ணுதில்லைன்னு சொல்கிற மாதிரி, முதல் நாள் நான் வந்து இதே செய்தியை புதிய தலைமை தொலைக்காட்சி ஊடகத்தில் அந்த அந்த இதில் உள்ளது நான் இல்லைன்னு சொன்னார் சரவணன். ஆனால் மறுநாள் நேற்று என்ன சொல்கிறார், நான் தான், ஆனால் என் குரல் இல்லைன்றாரு. இதை விட ஒரு பெரிய சிரிப்பான செய்தி, கனகராஜ், சூலூர் கனகராஜ் என்பவர் இதே தொலைக்காட்சி புதிய தலைமை தொலைக்காட்சியில் நேர்காணல் பண்ணும்போது அவர் ஒன்று கேட்குறாரு, இந்த சரவணன் சொல்கிறாங்களா, அது யாருங்க அது சரவணன், எந்த கட்சின்னு தெரியல, அவர் யாருன்னே தெரியலன்றார். ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கே ஒருவர் யார் என்று சொல்லாத அளவுக்கு மிக திறமையாக நடிக்கிறார்கள். அந்த நடிப்பை சட்டப்பேரவையில் வெளிப்படுத்துகிறார், ஒற்றுமையாக இருப்பது போல. இந்த நடிப்பு தான் அவர்களுக்கு. ஒருவேளை திமுக இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் எடுத்தா அது ஆட்சிக்கு ஆபத்து தானே சார்? இவர்கள் வந்து ஏற்கனவே அந்த பிரச்சனையெல்லாம் கையில் எடுத்ததாயிற்று. அது மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது என்று சொல்லி பன்னீர்செல்வம் உதவுவார் என்று ஒரு முறை முயற்சித்தார்கள், முடியவில்லை. இரண்டாவது கட்டமாக என்ன செய்தார்கள், சபாநாயகர் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறோம், பாருங்கள் என்ன நடக்கப் போகிறது, இது கவிடும் என்கின்ற உறுதியோடு அதையும் செய்து பார்த்தார்கள். அங்கேயும் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே இப்போது எலெக்ஷனை விரும்பி
தேடி போனீங்கன்னா தேர்தல் வரும். ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி 356 அப்படின்னாரு சட்டப்பிரிவெல்லாம். அது இல்லை. இது ஏற்கனவே இந்த மத்திய அரசு இந்த திராவிட கட்சிகளெல்லாம் கலைத்த வரலாறுகள் உண்டு. அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், இதெல்லாம் கலைச்சி பார்த்து திரும்பவும் கலைக்கப்பட்ட கட்சிகளே ஆட்சிக்கு வந்த வரலாறும் உண்டு. இங்கே வந்து ஏதோ ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு அதாவது அத்தன்டிகேட்டடாக இல்லை சார். அவர் பேசுகிறது வந்து எனக்கே என்னுடைய கட்சி எம்எல்ஏவாக இருக்கலாம், அவர் பன்னீர்செல்வத்தில் இருக்கலாம். ஆனால் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு வந்து புரியல. நேற்று நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். தட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அது காவல்துறை விசாரணையாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா கண்ணாபின்னு பேசுறது, அப்புறம் இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் வேறு குரல் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் சரியாக தெரியவில்லை. இது பெருசைட்டு நேற்று பூரா இதுதான் போய்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து வெற்றி பெற்றோம், திமுக ஒன்றும் செய்ய முடியல அப்படின்லாம் சொன்னார். நம்பிக்கை வாக்கெடுப்பு முறையற்றதுன்னு நாங்கள் என்ன சொன்னோம்? கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே கொண்டு வந்து நேரடியாக வந்து ஒரு என்மாசா பஸ்ஸில் கொண்டு வந்து காரில் அடைச்சிட்டு வந்து ஓட்டுக்கிறாங்க. இது முறையற்றதுன்னு சொன்னோம். என்ன குற்றச்சாட்டு? அப்பொழுது புதுசாக இப்பொழுது சரவணன் சொல்கிறது புதிய செய்தி கிடையாது. பணம் கொடுத்தாங்க, தங்கம் கொடுத்தாங்கன்றது. அப்பொழுதும் அதே தான் சொன்னார். அதை உறுதியூட்டும் வகையில் இன்றைய பேட்டி வெளிப்படையாக இருந்திருக்கிறது. இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம இந்திய பிரதிநிதித்துவ சட்டம் அல்லது இந்திய தண்டனை சட்டம் 171 படி ஒரு வாக்காளருக்கு பணம் கொடுத்து வாக்கு முறையற்ற செயல் தண்டனைக்குரிய குற்றம் சொல்லுது. அதே தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் உள்ளிட்ட அத்தனை பேர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இன்னும் விசாரணை செய்யப்பட்டிருக்க வேண்டும். நண்பர் சொன்னார் இது மாதிரி அது சரியா கேட்கல போலன்னு. ஏன் உங்ககிட்ட தான் அரசு இயந்திரம் இருக்குது, அதை கைப்பற்றி வந்து இது முறையானதா இல்லையான்னு சொல்ல வேண்டாமா? நீங்க சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் என்ன இப்போ உதாரணம் சின்ன சொல்லப்போனா ஏன் உண்மைன்னு நம்ப முடியுதுன்னா, இதே மரியாதைக்கு டிடிவி தினகரன் மீது ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததால் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இரண்டாவது செய்தி, தேர்தல் ஆணையத்திற்கே பணம் கொடுக்க முயற்சித்தார் என்ற ஒரு செய்தி. மூன்றாவது ஒரு செய்தி, மறு தேர்தல் எந்த தேதியில் வைக்க வேண்டும் என்று இவர் பணம் கொடுக்க முயற்சித்தார் செய்தி. ஆக ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி வாக்காளர்களுக்கும் தேர்தல் ஆணையத்தையும் பணம் கொடுத்து ஒரு அரசியல் கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம், பதவி தைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் ஒரு சட்டப்பேரவையில் ஆட்சியை கைப்பாற்றிக் கொள்வதற்கு எத்தனை கோடிகளை செலவு செய்திருப்பார்கள் சாதாரண பாமரனு கூட ஒரு தெரிந்த விஷயமா தான் இருக்கிறது. அந்த வகையில் சரவணன் சொல்லக்கூடிய செய்திகள் நம்பக்கூடிய செய்திகளாகத்தான் இருக்கின்றன. இப்படி முறையற்ற வகையில் பணம் கொடுத்து லஞ்ச பணத்தை கொடுத்து ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் நான் கேட்கிறேன், தார்மீக அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் நீடிக்க தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படை தான் மக்களுடைய கருத்தாவும் எதிர்க்கட்சியுடைய கருத்தாவும் இருக்கு. பணமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததே இல்லை, பணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்ததே இல்லை, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாக்கப்படுவதே இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எந்த குறைபாடும் இல்லாமல் யார் குற்றச்சாட்டும் இல்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்வது போல பேசுவது நியாயமா? சொல்ல முடியும். இது வந்து மதுரை திருமங்கலம் ஃபார்முலாவிலிருந்து நாடே பேசிக் கொண்டிருக்கின்ற விஷயம். ரெண்டாவது என்னன்னா, எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஒரு ரிசார்ட்ல வச்சிருக்கிறது நாட்டில் புதுமையா இருக்கு சார். இதை தமிழ்நாட்டில் தான் இதை பேசிட்டு இருக்காங்க ரொம்ப பெருசா. கூவத்தூர் ரிசார்ட்ல வச்சுட்டாங்க. ரிசார்ட் நாங்கள் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அடைச்சு வைத்திருந்தோம், வேற கட்சி எடுத்துட்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்க இவங்க அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அது தவறு. நான் இன்னமும் கேட்கிறேன், இன்னும் உங்கள்ட்ட ஓப்பனா வரணும்னா இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் யார் சொல்லுகிறாரோ இதுக்கு மேல ஓப்பனா பேச இல்ல. இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து பன்னீர்செல்வம் அணியில் இருக்காரு இல்லைங்களா? ஜனநாயகப்படி இது சரிதான். சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்னாடி ஒரு இடத்துல இது மாதிரி வந்து தங்க வைக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை இருந்திருந்தா, ஜனநாயகத்துல வந்து அப்போ வெளிப்படைத்தன்மை இருந்திருந்தா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வராம இருந்திருக்கும் இல்லையா? நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப நீங்க டெமோக்ராட்டி எனக்கு சொல்லிக் கொடுங்க. சட்டமன்றத்தில் ஆகட்டும் நாடாளுமன்றத்தில் ஆகட்டும், நீங்க ஏன் வந்து ஒரு கட்சியை வந்து தனியா உட்கார வைக்கிறீங்க? எல்லாம் மிங்கிள் பண்ணி உட்கார வேண்டியதான். நமக்கு அருமையான கேள்வி கேட்டுக்கிறேன் உங்களை. நீங்கள் வந்து திமுகவோட அதிமுகவையும் அதிமுகவோட கம்யூனிஸ்டையும் மற்றவங்களையும் சேர்த்து உட்கார வைக்காம ஒரு அணியை உட்கார வைக்கிறீங்க. என்ன பெரிய ஆராய்ச்சி இதில் வந்து அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூவத்தூர் ரிசார்ட்டில் சேர்ந்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன் சார். நான் இதே வந்து NT ராமாராவ்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திராவில். நான் 2-3 தடவை இதை கோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அவருடைய ஆட்சி பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் பன்னீர்செல்வம் துரோகியாக மாறின மாதிரி மாறி ஸ்டே பண்ண கதை வரலாறுகள் இருக்குது. அப்போ என்னாச்சு? அது 161 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் பாதுகாக்கப்பட்டார்கள் தெரியுமா? அன்றைய தினம் ராமகிருஷ்ணன் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகாவில் இருந்தார். அவர் நந்தி ஹில்ஸில் கொண்டு போய் வச்சு பாதுகாத்தார். அதுக்கு பின்னாடி அவங்க எல்லாம்
பரேடட் பிஃபோர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டெல்லி. அங்கே கூட்டு போய் நிறுத்தி குடியரசுத் தலைவர் முன்னாலே எல்லாத்தையும் நிற்க செய்து தலையெல்லாம் எண்ணி காமிச்சு அதுக்கு பின்னாடி ராம்லால் என்கின்ற கவர்னர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சரித்திரம் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரை ஜனநாயக ரீதியிலே ஒரே கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய கூடியிருப்பது பெரிய தவறாகவே செய்த தவறுகளுக்கு முன்னுதாரணங்களை காட்டி சரி அது தவறு என்ன சொல்றேன். நீங்க திருமங்கலம் பரம கதையை சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு மேல 2005ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல்களில் முதலாக பணம் கொடுத்து துவக்கி வைத்தது ஜெயலலிதா. இவங்க ஒரு திட்டமிட்டதை மறைப்பதற்காக திருமங்கலம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தோற்கடிக்கூடிய அளவுக்கு ஒரு தொகுதிக்கு 89 கோடி ரூபாய் செலவு அமைச்சர்கள் மூலமாக பணம் பட்டுவாடை செய்த ஆதாரத்துடன் கைப்பற்றப்பட்ட அதிமுக ரெண்டு தரப்பையும் கூட்டு பேசும்போது இதுதான் ஒரு வசதி. ஏன்னா ரெண்டு கட்சி செய்யற தவறுகளும் மக்களுக்கு போய் சேர்ந்துரும். இந்த விதமான இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாத செய்தியும் போய் சேர்ந்துரும். அது இது ஒரு வசதி. நம்ம இப்ப உள்ள செய்திக்கு வருவோம். இன்றைக்கு சட்டப்பேரவை கூட இருக்கிறது. ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற சமயத்துல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையில உட்கார்ந்தாங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்தது. கலவர பூமியாகவே சட்டமன்றம் மாறி இருந்தது. இந்த முறை அந்த மாதிரி எல்லாம் நடக்காம கட்டுக்கோப்போடு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்களா? ஏன்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்புல இருந்து அந்த முறை எந்த விதமான ரியாக்ஷனும் அவங்க செய்யவே இல்லை. இந்த முறை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுக்கோப்போடு நடப்பதற்கான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவையுடைய மாண்பினை காப்பாற்றுதல் என்றைக்கும் முன்னிலையில் இருந்திருக்கின்றது. பல்வேறு நிகழ்வுகளை பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக 1989ஆம் ஆண்டு மறைந்த ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு பட்ஜெட் வாசிக்கும் பொழுது அதை பிடுங்கி கிழித்து முதலமைச்சருடைய முகத்திலே தூக்கி எறிந்து ஆவேசமாக வெளியே சென்ற வரலாறுலாம் பார்த்தோம். நீங்க புகழேந்திக்கு சொன்ன அதே வசனம் தான். அது தப்புனா இது எதையுமே நீங்க நியாயப்படுத்த முடியாது. மாண்புமிகு அவைக்குள்ள யாரை தவறு செய்தாலும் முழுமையா கேட்டுட்டு முழுமையா கேட்டுட்டு சொல்லுங்க. பேசல இன்னொன்னு சொல்லிடுறேன் நான். அவர் போய் வரலாறு பார்க்கணும். அவருக்கு தெரியாத வரலாறு இல்ல, நிறைய சொல்லணும். நீங்க அப்பதான் மக்களுக்கு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லும் போதுதான் மக்கள் வெளிப்படையும். இந்த என்டிஆர் மேட்டர்ல என்டிஆருக்காக குரல் கொடுத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி. இந்த ஆட்சி சரியான குடியரசுத் தலைவர் எடுத்த நடவடிக்கை சரியானு சொன்னது அவரு. அது வரலாறுல இடம்பெற்றிருக்கு. நான் இப்போ சொல்றேன். இப்பொழுது நடைபெற்ற நிகழ்வு, அன்றைய தினம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்கிறார். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்கிறார். முடிவெடுக்க வேண்டியது அவைத்தலுடைய கடமை. எதை குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றால், இந்த மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடைத்து வைக்கப்பட்டு நண்பரே அதை ஒத்துக்கிட்டாரு, கூவத்தில் நாங்கள் அடைச்சி என்ன தவறு அப்படின்னு கேட்டார். இன்னொன்று கேட்டார், எதுக்கு தனித்தனியாக உட்கார? இப்போ நான் கேட்குறேன், இப்போ உங்களை ரெட்டை இலை சின்னமே யாருக்குமே கிடையாது, எந்த அடிப்படையில் உட்காடுறீங்க? ஆக இவங்களும் குழுக்களாகத்தான் இப்பொழுது எடுத்துக்கொள்ள முடியும். கட்சி தாவல் தடை சட்டம் இப்பொழுது அவர்களுக்கு பொருந்தாது என்பதுதான் ஒரு செய்தி. பிரிவினைகள் இருந்தாலும் அவங்க அமைதியா தானே இருந்தாங்க கண்ணதாசன். போன முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த சமயத்துல அதிமுக உறுப்பினர்கள் தரப்புல இருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்க இப்ப நம்ம கேள்வி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான கேள்வி. அதான் நான் சொல்ல வரேன். அன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவரிடம் சில கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. அவர் சட்டப்பேரவை தலைவர் நேர்மையாக செயல்படாமல் முழுமையாக அன்றைய தினம் ஒரு வரை வாசிச்சதெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். முழுக்க நான் ஜெயலலிதா வழியில் அவங்களான அந்த புகழ் பாடக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினராகவே அவர் இங்கே உட்காந்து பேசுவார். ஒரு அவைத்தலைவர்கள் உட்காந்து பேசின காட்சியை பார்த்தோம். ஆக அவர் நடுநிலைமையுடன் செயல்படவில்லை, ஒரு சார்பாக செயல்பட்டார். என்ன இருந்தாலும் உங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு, நீங்க போக முடியும். மக்கள் மன்றத்துல போய் நீதிமன்றத்துல போயிருக்கோம். எப்படி என்ன செஞ்சாலும் நீங்க சபாநாயகர் இருக்கையில உட்கார்றது எப்படி நீங்க நியாயப்படுத்த? நீங்க பார்க்கணும், ஒரு சபாநாயகரை நோக்கி நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் காமிச்ச சைகைகளை நீங்க எப்படி ஒரு சட்டப்படுத்த? அதை நாங்க திராவிட முன்னேற்றத்தை கண்டித்திருக்கிறது. யாரையும் நியாயப்படுத்தல. அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்படி செய்யப்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவித்தேன் என்று அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க அதை முழுமையா படிச்சு பானது நியாயப்படுத்தல. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவ்வாறு அவை உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நடந்திருப்பார்கள், நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். இந்த வருத்தமும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக சும்மா இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்க சட்டப்பேரவை தலைவர் நடுநிலைமையோடு நடந்து கொண்டாரா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் அங்கே இருக்கிறது. அவர் ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினராக செயல்பட்டாரே என்ற இதுவும் தவிர, அதனால தான் இந்த பிரச்சனையே. ஒரு சபைத் தலைவர் என்பவர் இரு சபைகளுக்கு பொதுவாக இருந்து நடத்திட்டு போகணும். ஆனால் அவர் முறையாக இல்லாமல் இவர்களெல்லாம் வெளியேற்றப்பட்ட பிறகு
அவர் வாக்கெடுப்பு நடத்துறாரு. வெளியேற்றப்பட்ட பிறகு என்ன, வெளியே தூக்கி எறியப்பட்ட பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள் என்றால் அவர் முறையாக செயல்படவில்லை அர்த்தம். அதனால தான் நீங்க கேட்டீங்க நீதிமன்றத்துக்கு, கடைசியாக நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். அந்த வழக்கிற்கு வலு சேர்ப்பதாகத்தான் நேற்றைய தினம் அந்த வந்து வீடியோ ஆடியோ கேசட்டுகள் வந்து, இந்த வீடியோ கேசட்டுகள், இந்த பேட்டியெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறது. நாங்க அன்றைக்கு என்ன சொன்னோமோ அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, கொஞ்ச நேரத்துல அவை தொடங்க போகிறது. நீங்க வந்து பார்க்கலாம் எப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும். கார்த்தி சார் பேசிட்டே இருந்தீங்க, இங்க பாதியிலே விட்டீங்களே. நீங்க இந்த சட்டமன்றம் வரலாறு காணாத பல நிகழ்வுகளை எல்லாம் பார்த்திருக்கிற சட்டமன்றம் தான், இல்லை என்று சொல்லவில்லை, புதிதல்ல. ஆனா சபாநாயகர் இருக்கையில மாறி மாரி நான் போய் உட்கார்ந்து நான் கேட்டேன். கேட்டா நாங்க பதில் சொல்லிட்டோம். என்ன பண்ண முடியும்? அவங்க கட்சியுடைய தலைவர், அவங்களுடைய கட்சியுடைய தலைவர் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை அவர் கண்டிச்சிருக்கிறார். ஒரு நேரலையில தானே அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். அவர் தான் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு, பதில் சொல்லிட்டாரு. சட்டமன்றத்தில் நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சாச்சு. இப்போ யாரோ ஒரு எம்எல்ஏ வளரிட்டு இருக்காரு, ஏதோ பண்றாருன்னு வச்சுக்கோங்க, தப்பா. அந்த எம்எல்ஏ வருத்தம் தெரிவிச்சு உங்க கட்சி உறுப்பினர் வளர்றாரு. இல்ல, நாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் வருத்தம் தெரிவிச்சுன்னு விட்டுலாமா? யார நீங்க சரவணன் சொல்றீங்களா? யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு, வருத்தம் தெரிவிச்சாரு விட்டுருங்கன்னு சொல்லலாமா? வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க, பார்க்கலாம். இல்ல மக்கள் மன்றத்துல முடியும். அது வந்து பொதுவெளியில அதையும் பேசுவோம். அதை வந்து பன்னீர்செல்வம் தானே சொல்லணும். இல்ல, சசிகலா அணியினர் தானே அவர் சொல்றாரு. அவர் அங்க இருந்து ரெண்டு தரப்பையும் தான் சொல்றாரு. அந்த அணி அப்படிதான் இருக்கும். அங்க இருக்க எம்எல்ஏ 90% தமிழக மக்கள் ஆங்கில வழி கல்வியை விரும்புகிறார்கள் அப்படின்னு செய்தி இருக்கு. இந்த வருடம் முதல் வகுப்புல வந்து சேர்க்கப்பட்ட மாணவர்கள் 90% பேர் ஆங்கில வழி கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு புள்ளிவரம் பார்த்தோம்னா ஈரோட்டில் 67 மாணவர்கள் முதல் வகுப்புல சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அதில் 60 மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 7 மாணவர்கள் தான் தமிழ் வழி கல்வியில் சேர்ந்திருக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கலாம்? அரசை ப்ரமோட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நவுடேஸ் வந்து நீங்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஆர் அரசு பள்ளிகளில் படிக்கிற பசங்க கூட ஹெவியாக ஸ்கோர் பண்ணி வர்றதை பார்க்க முடியுது. டிஸ்டிங்ஷன்லாம் அடித்து வந்திருக்காங்க. ஆனால் ஏன்னோ ஒரு மோகம், அது வந்து சிபிஎஸ்சி, ஐசிஐசி இது மாதிரி ஆங்கிலம்தான் வேணுன்ற மோகம் மிக அதிகமாகிட்டு இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஸ்கூலில் போய் தேடி அது கிடைக்கலனா தான் அதுலேயே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி, மெடிக்கல் காலேஜ் மாதிரி பிரித்து போகக்கூடிய சூழ்நிலை. இவன்தோ இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு அந்த இது எல்லாம் போயிடுச்சு, மெடிக்கல் காலேஜ் நீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கில மோகம் மிக அதிகமாகவே இருக்கின்றது தான் என்னுடைய கருத்து. 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கிறீங்க. தமிழை வந்து 2 கட்சிகளுமே தூக்கி பிடித்தது தான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் எப்படி மக்கள் மனதில் அது பதியவே இல்லையா? ஏன் மக்கள் வந்து ஆங்கில வழி கல்வியை தேடி போகிறாங்க? இல்லை, ஏதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நான் ஐம் ஃப்ரம் கர்நாடகா. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு பிறந்த குழந்தை கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 4-5 லாங்குவேஜ் பேசும். ஹிந்தி கம்பல்சரியாக இருக்கும், ஆங்கிலத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் லாங்குவேஜ் அந்த மொழியாக இருக்கும். அங்கே மைக்ரேட்டடாக இருந்தாங்கன்னா அது ஒரு மொழி வந்துடும். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மொழிகள் ஈஸியாக வந்துடுது. ஆனால் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறது நம்முடைய மாநிலமாக தான் இருக்குது. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திராவிட கட்சிகள் வந்து இல்லை, அங்கே எப்படி ஆங்கில வழி கல்வியில் சேர்ப்பாங்களா, இல்லை தாய்மொழி வழி கல்வியில் படிச்சுட்டு இந்த மொழியெல்லாம் கற்றுப்பாங்களா? இல்லை, அங்கேயும் வந்து இந்த ஆங்கில மொழிகள் இருக்குது. ஆனால் அப்கண்ட்ரி இன்டீரியர் போகிறப்போ, வில்லேஜஸ் போகிறப்போ கொஞ்சம் இல்லை இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்குறேன். 90% அளவுக்கு ஆங்கில வழி கல்வின்னு இந்த அளவுக்கு இல்லை. அங்கே அது கன்னடான்னு கூட ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு அது இவ்வளோ பெரிய இது இல்லை. பட் இந்த மாறுதல்கள் இப்போ தான் ரொம்ப ஷார்ட் இதில் வந்துட்டுருக்கு. இந்த குறுகிய காலத்தில் தான் இந்த ஆங்கில மோகம் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஆகவே அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லதாக தான் தெரியுது. நீங்கள் சொல்கிற கண்ணதாசன் எப்படி? மொழி என்பது ஒரு தகவல்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி. ஆனால் அதே சமயத்தில் தாய்மொழி கல்வி தான் அறிவு வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் நமது பாடத்திட்டங்களாகட்டும் அல்லது நம்ம கொண்டு வரப்பட்ட முறைகள், உதாரணத்துக்கு பழைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் வந்து பட்டிக்காட்டில் இருப்பார், திடீர்னு ஒரு நாள் நகரத்துக்கு வந்து இங்கிலீஷில் பேசுவார். அது என்ன பேசுகிறான்னு தெரியாமல் கைதட்டக்கூடிய பாமர மக்கள் கொண்ட இங்கே ஆங்கிலத்தில் படித்தாதான் அறிவு வளரும் என்று பல காலமாக அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், எங்கள் இல்லத்தில் இருக்க ஒரு பணிப்பெண் தனது 5வது படித்த மகனை வந்து ஒரு பெரிய பள்ளியில் சேர்க்கணும்னு சொன்னாங்க, ஆங்கில வழிக்கல்வியில். அங்கே இடம் கிடைக்கல. ஆனால் அந்த தலைமை ஆசிரியனுடன் சேர்ந்து அது தமிழ் வழியிலே படிங்க, நல்லா இருக்குது, பல்வேறு பயிற்சிகள், நானும் அதை அறிவுரை சொன்னேன். ஆனால் அந்த பெண் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்.
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு அரசு பள்ளியில் போய் ஆங்கில வழி கல்வியில் சேர்க்கிறார். இது மக்களுடைய மனப்பான்மை மாறவில்லை. இதற்கு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று இருக்கிறது, அதை எடுக்கணும். ஆனால் அதற்காக தமிழ் அழிந்து விடாது, தேய்ந்து விடாது. எங்களுக்குள்ள ஒரு வகையான ஒரு வருத்தம் இருந்தால் கூட ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாறி மாறி தான் ரெண்டு கட்சிகளும் இவ்வளவு நாள் ஆட்சி பொறுப்புல இருந்தீங்க. தமிழ் மொழி அதனால பல்வேறு முயற்சிகள், தமிழ் வீழ்ந்து விடவில்லை. இன்னும் அந்த மக்கள் மனதில் ஏன் இல்ல, அந்த பணி தொடர வேண்டும் தான் சொல்றோம். தமிழ் அந்த பணி முற்று பெறாது. எல்லாருமே தமிழை அப்படி படித்தாதான்றது இல்லை. இன்னும் கூட பல்வேறு நாடுகளில் சீனா, ஜப்பான் போன்ற வளர்ச்சி நாடுகள் தான் அங்கே தாய்மொழி கல்வி தான் அந்த தாய்மொழிகள். ஆனால் இங்கே ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தமிழின் மீது நடத்தப்படுகிறது. இந்தந்த மொழிகள் இந்தி திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் புகுத்தப்படுகிறது என்ற சூழலில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு கிடையமாக இருப்பது ஆங்கிலம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை எடுத்துக்க முடியும். ஆக வேறு மொழிகள் இங்கு நுழையாமல் ஒரு ஆங்கிலம் உலகளாவிய மொழி என்ற முறையில் வேறு நான் வெளிநாடுகளுக்கு சென்று உலகமயமாக்கல் வந்த பிறகு பல்வேறு நாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய சூழலில் இந்த ஆங்கில கல்வி என்பது ஒரு இன்றியமையாத. ஆனால் அதே சமயத்தில் அது கல்வி கற்பது என்பது தாய்மொழி வழி கல்வியாக இருந்தால் அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை, அந்த கருத்தை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டியது அரசனுடைய கடமை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து தமிழ் வளர்ச்சித்துறை மிக சிறப்பாக செய்தது. தாய்மொழி வழி கல்வி மூலமாக படிப்பவர்களுக்கு இலவச கல்வி, இலவச பாட புத்தகம், கட்டணமில்லை என்ற திட்டங்களை கொண்டு வந்து திராவிட முன்னேற்றம் தான் தமிழ் வழி கல்வி. இன்னொரு செய்தியும் இருக்கு. 2012-13 அரசே ஆங்கில வழி கல்வியை பள்ளிகளில் புகுத்துறாங்க. அரசு பள்ளியில் அதை தொடங்குறாங்க. அதற்கு பிறகு ஆங்கில வழி கல்வி தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுடைய சதவீதம் ரொம்ப கணிசமாக உயர்ந்துருச்சு அப்படிங்கிறதா. இப்போ அரசு அந்த நடவடிக்கை எடுத்த பிறகு மக்களுடைய மனப்பான்மையும் மாறிடுச்சு அப்படின்னு. ஒரு நிமிஷம் அதுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகள் என்று புற்றிசல்கள் போல நிறைய பள்ளிகள் வருது. அங்கே ஏதோ தரம் வாய்ந்த கல்வி கொடுக்கப்படாத மக்களுக்கு இருந்தது. வசதி வாய்ந்தவர்கள் அங்கே போய் சேர்த்துடுறாங்க. ஆனால் ஏழை மக்கள், சாமானிய மக்கள் அவ்வாறு கவலை அடையக்கூடிய சூழலில் அரசு பள்ளிகள் இப்படிப்பட்ட ஒரு ஆங்கில வகுப்புகளை தொடங்குவது ஒரு இயல்பான செய்தான். ஏன்னா ஏழை மக்களுக்கு கடைசி புகலிடமாக இருப்பது அரசு பள்ளிகள். அந்த அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி பாடத்தை திறந்தால் அதை சரி பண்ண முடியும். இவர்கள் போய் அந்த பள்ளியில் இடம் கிடைக்கலன்னு சொல்லி ரோட்டில் நிற்க முடியாது. தங்கள் குழந்தைகளை, தங்களுடைய எண்ணத்தை குழந்தைகளை திணிக்கிறது மார்க்க முடியாத உண்மை. ஆனால் நீங்கள் இப்போ சேரக்கூடிய எண்ணிக்கை பார்த்தோன்னா இப்போ இந்த வருடம் 7 மாணவர்கள் தான் முதல் வகுப்பில் சேர்ந்துருக்கிறாங்க. இது இன்னும் அடுத்த ஆண்டு எத்தனை ஆகும்னு தெரியல. அப்போ படிப்படியாக நீங்கள் தமிழ் வழி கல்வியை முற்றிலுமாக மூடக்கூடிய ஒரு சூழல் தானே வரும். அது ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இல்லைம்மா, வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒசூர் வந்தீங்கன்னா, ஒசூர், தென்கனி கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட தெலுங்கு ஸ்கூல் இருக்குது. அதுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மொழியில் தான் போய் சேரணும், படிக்கணுங்கிறதுல கண்ணுங்கருத்துமாக இருக்காங்க. அது நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மாநிலத்து இது கர்நாடகாவில் தமிழ் எழுதினீங்கன்னா கொடியை பிடிச்சிடுறான். ஆனால் நீங்கள் ஒசூரில் போனீங்கன்னா எல்லாமே தெலுங்கில் இருக்கும் மேலே, அப்புறம் கீழே தமிழில் இருக்கும், கன்னியாகுமரி மலையாளத்தில் இருக்கும். இது இந்த இந்த மாநில நம்ம வரவேற்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு அழிவாக தான் தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மாதிரி அந்த மொழியில் இருக்க பிடிப்பு குறையுதுன்னு மிஸ்டர் கார்த்தி சொல்கிறது நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அதே நேரத்தில் இதை கற்றுக்கணும், ஒரு ஹிந்தியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல தப்பே கிடையாது. ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணுன்னு இப்போ அவர் சொன்ன மாதிரி ஆங்கிலம் தெரிஞ்சாதான் நம்ம பசங்க நல்லா படித்து வராங்கன்ற மாதிரி ஒரு மனநலங்களில் அடிப்படை எண்ணங்கள் பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கு மேலே நம்ம கண்ணாக இருக்கக்கூடிய நமது தமிழ் உலகமெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு 39 வயதில் சொல்கிறான், யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் 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 காணோம்ட்டான் பாரதி. ஆகவே அந்த தமிழை நம்ம அதை வித்துடணும், அதை வளர்க்கணும், அதை பசங்களுக்கு ஏறணும், அதை பாடமாக தான் எடுக்கணுங்கிறது பேரண்ட்ஸுக்கு தான் மனநிலை கொண்டு வரணுமே தவிர தமிழ் இந்த நாள் தமிழ் மொழி அழிஞ்சு போன்றலாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இந்த தாய்மொழி மூலம் கல்வி கற்பதை மக்கள் மனத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியது கடமை அனைவருக்கும் உண்டு, அரசுக்கு. அதிமுக அணிகள் இணைய வேண்டும் என்பது மோடியின் விருப்பம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு. ஒரு செய்தித்தாளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். மோடி கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் அணிகள்கிட்ட ஏதாவது, ஓபிஎஸ்ட சொன்ன மாதிரி மோடி தரப்பில் உங்கள் அணிகள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, செய்திகள் ஏதாவது? இல்லை, ஒரு பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பெரிய அளவில் திங்க் பண்ணி அவர் ஒரு ஞான உதயமோ ஏதோ 2 கட்சிகள் அடிச்சுக்குது, இல்லை நீங்கள் ஒன்றா போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தலைவி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, ஒரு காலத்தில் சுமூகமாக இருந்தாங்க அப்படிலாம் நினச்சி அந்த அடிப்படையில் மெர்ஜர் வேணும்னு சொல்லியிருந்தால் அது ஒரு நியாயமாக இருக்கும். ஆனால் மிரட்டுற தோனியில் சொன்னால் அது நியாயமாக இருக்காது. அவர் எந்த நிலைப்பாட்டில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி
பட் எங்களுக்கு எந்தவித த்ரெட்டோ இல்லை அட்வைஸோ இல்லை, எங்களுக்கு இல்லை. அது ஆரம்பத்திலிருந்தே பன்னீர்செல்வம் வந்து அவர் தலைவராகவே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே அதனால் அவருக்கு அவர் சொல்கிறது ஒரு நியாயமாக இருக்கும். உங்களுக்குன்னா தினகரன் தரப்புக்கு இல்லை, எங்களுக்குன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா அன்னைக்கு நீங்கள் அடிக்கடி போய் தினகரன் குரூப் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் பார்க்குறேன் சார். நீங்கள் எப்படி என்னை பிரித்து நீங்கள் வந்து அவருடைய அணின்னு சொல்கிறீங்க? நீங்களே ஒரு அணியை உருவாக்கின எப்படி? இல்லை, அவர் யார் உருவாக்கினா? இல்லை, அவர் நீங்கள் தான் உருவாகிருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமியை அழைச்சி பேசினாரை தவிர தினகரன் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு துணை பொதுச்செயலாளர் அவருடைய பிரதிநிதி யாரும் அவர் பார்த்து பேசலை. அதனால தான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் அரசியல் செய்கிறார். இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இவங்க கேட்பதெல்லாம் நீட் பிரச்சனை இருந்துச்சு, நீட் தேர்வு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இவங்க போய் என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? அவருக்கு அதை விட முக்கியமான பிரச்சனை இங்கே அவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு வாங்கணும், இங்கே உள்ள கட்சிகளை வருமானத்துறை சிபிஐ காட்டி மிரட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை தவிர வேறு கொண்டுள்ள. அதுதான் இன்னும் ஒரு சிறப்பான செய்தி கூட இல்லை. ஓபிஎஸ் சொல்கிறாரு, இது மாதிரி ஊழலை வந்து விரும்பாத ஆட்சியை கொடுக்கணும்னு யார்கிட்ட சொன்னாராம்? ஓபிஎஸ்கிட்ட சொன்னாராம். ஓபிஎஸ் மீது அவர்கள் கட்சிக்காரே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு 1500 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்று. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த பொழுது இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்பொழுதே பொதுப்பணித்துறையில் ஊழல் செய்தால் பட்டியலாம் வைக்கப்பட்டது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவர்கிட்ட போய் மோடி வந்து ஊழலற்ற ஆட்சி நடத்துறதுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொன்னா இது சிரிக்காம சொன்னாரா? ஓபிஎஸ்க்கு ஆதரவா எதையும் சொல்ல மாட்டாரா? இல்ல, யாருமே இங்க இல்ல. நான் இருவரையும் தான் குற்றம் சாட்டுறேன். ஆதரவா பேசுறதுக்கு நான் இவர் இப்போ ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா உயிரிழந்த செய்தியை தான் சொல்றேன். இப்ப அவர் இல்ல இருந்தால் கூட அவர்கிட்ட வந்து மோடி இது மாதிரி சொன்னதா ஒரு செய்தியை சொல்றாரு. அது எப்படி அவர் சிரிக்காம சொல்றாருன்னு தான் எங்களுடைய செய்தி. இரண்டாவதாக அவர் வந்து இணைப்பு பற்றி பேசுறாரு, அணிகளை வந்து கலைச்சிட்ட பல்வேறு செய்திகளை சொல்றாரு. ஆனால் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவர் ஓபிஎஸ் அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கோ அல்லது நேர்மையை பற்றி பேசுவதற்கோ தகுதியானவரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இரண்டாவதாக ஒரு செய்தி கேட்குறாங்க, சரவணன் அவர்கள் வந்து இந்த மாதிரி டேப் விவகாரத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னா அது ஒரு மாதிரி பேசியிருந்தா தவறுனாலும் சொல்லலை, நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அவர்? ஒரு விசாரணை தேவையானா இது தவறுன்றாரு. ஆக அவர்கிட்ட ஒரு தெளிவற்ற பதில் இருக்கிறது. இவர் எப்படி ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொடுக்க முடியும்னு மோடி நம்புறாருன்னு தெரியல. மோடி அவர்களுக்கு இங்கே உள்ள இந்த பிழையை வைத்துக்கொண்டு ஏதாவது அரசியல் செய்து விடுமா முடியுமா என்று நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஆனால் நம்ம புகழேந்தியாவில் கூட அதை சொல்ல முடியாது. இணைப்பு குறித்து தான் ஓபிஎஸ் பேசுறாரு, அதில் கொஞ்சம் பேசலாம். இணைப்புக்கு என்ன பிரச்சனை? சசிகலாவும் தினகரனும் தான் தடையா இருக்கிறாங்களா புகழேந்தி? இல்லை சார், நாங்கள் வந்து இணைப்புக்கு தடையாகவே இல்லை. அதாவது வந்து ஒரு பெருந்தன்மையாக இந்த இயக்கத்தில் வந்து ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீங்களே பார்த்தீங்க, அழகாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இணைப்புக்கு தயாராக 2 பேரும் சேர்ந்து இந்த கட்சியை நடத்திட்டு போகிறோம், ஆட்சி நடத்திட்டு போகிறோன்னா எனக்கு இதில் வேலையே இல்லைங்க, நான் ஒதுங்கியிருக்கேன்னு சொன்னதை நம்ம முதல்ல வந்து இந்த ஸ்பிரிட்டுக்கு முன்னாடியே புதிய தலைமுறையில் உட்கார்ந்து நேருக்கு நேர் பேசும்பொழுது ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அப்போல்லாம் எந்த தகராறும் பிரச்சனையுமே இல்லை. நான் வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தள்ளிட்டு போகிறேன், நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் ஒதுங்கிறேங்கன்னு சொன்னார். அது நடந்தது. அதுக்கு பின்னாடி ஒதுங்கினார். ஒதுங்கினபடி இந்த கேஸ் எங்கள் மூத்த வழக்கறிஞர் ஆர்கியூ பண்ண அந்த பெயில் அலோட ஃபஸ்ட்டு பெட்டிஷன்லேயே பெயிலை கொடுத்தாங்க. அதில் ஃபால்ஸ் கேஸை போட்டாருங்க டெல்லி போலீஸ் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு நாட்கள் எடுத்தும் நல்லா கவனிச்சிங்கன்னா கூர்ந்து கவனிப்பீர்களே, ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இவரமாக இருக்கவரையோ என்னமா இருக்கவரையோ யாராவது விட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் பேசி முடிச்சிருவோம். ஆனால் மாறி மாறி பேசுகிறோன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். 2 தரப்புலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்களா? 2 தரப்புலன்னா என்னென்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, ஒரு தரப்பில் வந்து இந்த டீமை யார் ஃபார்ம் பண்ணதுன்னே தெரியல. ஆகவே அதில் போய் முனுசாமியை போட்டால் உருவிடுமா? அது நான் சொன்ன 4-5 பேர் சேர்ந்து அதுக்கு எடுத்து அது போச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவர் அதை க்ளோஸே பண்ணிட்டார். காரணம் வந்து என்னென்னு தெரியல. பேசுகிறேன்னாரு. இப்போ அது கிடையாதுன்னு சொல்லி இப்போ தான் புரியுது அவருக்கு. இப்போ வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு பாஸ் சொன்னாரோ என்னவோ தெரியாது. ஸோ இது இணைப்பு என்பதற்கு இல்லை, இப்போ உங்கள் தரப்பில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இணைப்புக்கு? இல்லை, இணைப்பே வேணான்றோம். நான் இப்போ 122 எம்எல்ஏ ஃபரமாக இருந்து இந்த கவர்மெண்ட் நீடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆட்சி நடக்குது, கட்சி போய்கிட்டு இருக்கு. வேண்டாம், என்னோட சொந்த கருத்து சார், வரவர்களை வரவேற்போம். இந்த கட்சிக்கு வந்து ஒரு 2-3 பேரால் இந்த கட்சி பல இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்து விட்டது.
எலெக்ஷன் கமிஷன். நீங்க தானே மொத்த நம்பரே சொல்லிட்டு இருக்கிறீங்க 123 123. ஆனா தினகரன் ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தா அது எண்ணிக்கை தனியா தானே இருக்கிறாங்க. ஜெயக்குமார் தரப்புல அவங்க வந்து அழைப்பு விடுத்துட்டு தானே இருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதை கூட கேட்டோம்ல. இது ஜெயக்குமார் எடப்பாடி தரப்புல இருந்து ஓபிஎஸ் இணையணும்னு சொல்றாங்க, கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இணைப்பு வேண்டான்னு நீங்க சொல்றீங்க. நீங்க உங்க கருத்தும் எடப்பாடி அணி கருத்துமே வேறையா தானே இருக்கு. இல்ல நான் என்னோட சொந்த கருத்தா நான் உங்கள்கிட்ட சொந்த கருத்துனா தினகரன் தரப்பு இல்ல ஒரு நிமிஷம். நான் சொந்த கருத்தை என்ன பதிவு பண்ண வரேன்னு சொன்னா, இது ஒரு நாளைக்கு சொல்லலாம் இணைப்புன்னு சொல்லி, 2 நாளைக்கு சொல்லலாம். மாத கணக்கில் இதை ஏமாத்திக்கிட்டு அது உட்காந்து பேசவே இல்லை சார். எங்கிருந்து இணைப்பு வரும்? இணைப்புன்றது பேச்சுவார்த்தைங்கிறது 2 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 டிமாண்ட் வைக்கிறாங்க. 2 டிமாண்டை செஞ்சா பேச்சுவார்த்தைக்கு வரும்னு சொல்றாங்க. அந்த 2 டிமாண்ட் சாத்தியமா? இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து வெளியில அனுப்பணும்னு சொல்றதும், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வரக்கூடாதுன்னு சொல்றதும் இது டிமாண்டுன்னு சொன்னா, அதுதான் சொல்றேன். இவங்க வேண்டான்னு நான் சொல்றேன். அந்த டிமாண்டை வச்சவங்க இங்க தேவையே இல்லை. இந்த டிமாண்டுக்கு ஒத்து போற இந்த அமைச்சர் இங்க இருக்கக்கூடாது, வெளியில போகணும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து இணைப்புங்கிறது தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாதிரி டிமாண்ட் வச்ச இணைப்பு தேவையே இல்லை. இந்த இயக்கத்திலே பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள், துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்களை விட்டுவிட்டு இந்த இயக்கம் ஒரு அடி கூட நகர்வதற்கு தயாராக இல்லை என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது தெரிந்துதான் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தெரிந்துதான் இவர்களும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப சட்டப்பேரவையில என்ன மாதிரியான செயல்பாடு இருக்கு? இப்ப நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, ஜெயக்குமார் ஒரு கருத்தை சொல்றாரு, அவங்க தரப்புல வேற ஒரு கருத்து நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. இப்ப சட்டப்பேரவையில இப்ப இந்த 3 தரப்புடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சட்டப்பேரவை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்க போகிறது. அது முதல்ல நடக்குமா? அப்படி நடந்தா உங்க ஆதரவு, தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? சட்டப்பேரவை அரசு என்று வரும்பொழுது அங்கே வந்து நாங்கள் எங்களது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தான் அதை வந்து சொல்லணும். அந்த 10-12 எம்எல்ஏ தான் மானிய கோரிக்கை இருந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மசோதா மானிய கோரிக்கை வாட் எவர் மேபி அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வந்து அதில் மௌனம் சாதிச்சு உட்கார போகிறாங்களா என்னன்றது இன்று தெரிந்துவிடும். இல்ல ஜெயக்குமாருக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு இருக்குமா இருக்காது? அவர் துறை சார்ந்த மானிய கோரிக்கை நடக்கிற போது தினகரன் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க? நீங்க வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் சசிகலாங்கிறதுல நீங்க எந்த விதமான மாறுபாடு இல்லாம இருக்கீங்க. ஆனா அவங்க அதை ஏத்துக்கல. இப்ப நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா அவங்களுக்கு? இது அரசு கட்டில் அரசு இயந்திரத்தில் வந்து நீங்க வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது ஒரு ஃபைனான்ஸ்லயோ மற்றதுலயோ வரும்பொழுது அது அரசுக்கு உட்பட்ட விவகாரம். அதை போய் இதுல போய் இந்த மெர்ஜரு இவர் சொன்னது போனதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆகவே அரசு நடக்க வேண்டும் என்ற கருத்து வரும்பொழுது அங்கே சேர்ந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அது எந்த மாறுதலும் இல்லை. இதெல்லாம் திமுகவுக்கு பலமா பாக்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல ஜனநாயக மாண்புகளை குழி தோண்டி புதைத்து விட்டு இணைப்பு என்ற பிரச்சனையை மட்டும் அடிப்படையாக வைத்து தமிழகத்தில் ஒரு அரசியல் செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக மக்களின் நலை பற்றி கொஞ்சம் இவங்க இணைப்பை பற்றி பேசுறாங்களே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க இதற்காக மத்திய அரசுடன் போரணும் பேசணும்னு ஏதாவது நினைச்சிருக்காங்களா? எதுவும் கிடையாது. இவர்கள் பிரச்சனைலாம் மிக தெளிவாக தெரியும். மரியாதைக்குரிய செயல் தலைவர், திராவிட முன்னேற்ற செயல் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது போல இவர்கள் கொள்ளையடித்திருக்கூடிய பணத்தை பாதுகாப்பதற்கு எப்படி ஒன்றிணைந்து செயல்படலாம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதுதான் அவர் நண்பர் சொல்றாரு. அங்கே எங்களுக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் ஒன்றா சேருவோம், மற்றபடி நாங்கள் வெளியில் சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. நண்பரே சொல்லியிருக்காங்க. அவங்க மரியாதைக்குரிய தினகரன் அவர்களை பார்க்க வந்த எம்எல்ஏக்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்க? நாங்கள் இன்னும் வருவோம், இன்னும் எங்களுடைய எண்ணிக்கை கூடுனாங்க. நான் கேட்குறேன், இவர் எடப்பாடி ஜெயக்குமார் அவர்கள் பேசுனதா சொல்றாரு. ஜெயக்குமார் தான் தனியாக இதுவரைக்கும் எடப்பாடி கூப்பிட்டு ஒரு அறிக்கை விட்டுக்காரா இந்த மாதிரி வந்து இவர் பேசுனது தவறுன்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஆக அங்கு 1 அல்ல 4 குழுக்களாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பிரச்சனை வரும் என்றால் இது மோடி தீர்மானிக்கும் வரை இந்த ஆட்சி நீடிக்கும். அதுதான் அடிப்படையான செய்தி. மோடி முடிவெடுக்க வேண்டும். இவர்கள் கையில் எதுவுமே கிடையாது. அவருக்கு நல்ல எப்பொழுது தேதோ அப்பொழுது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டி விடுவார். மோடி வந்து என்ன இப்ப சார் அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். வாட் ரோல் மிஸ்டர் மோடி? நாங்க தைரியமா சொல்றோம். உங்களால இல்லன்னு சொல்ல முடியுமா? மோடிக்கு என்ன இதுல ரோல்? நீங்க தைரியமா பேசுங்க. விமர்சிக்க வேண்டாம்னு சொன்ன எடப்பாடி தான் சொல்லிருக்காரு. நீங்க இதுவரைக்கும் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்டன்னு தமிழக செய்தித்துறை அறிவிப்பு சொல்லுது. வெற்றி கதைகளுடன் தலைமைச் செயலகத்துல வந்து மத்திய அமைச்சர்கள் ஆய்வு நடத்துறாங்க. மத்திய அமைச்சர்கள் எய்ம்ஸ் எங்க அமைக்கணும்னு மத்திய அரசு முடிவு செய்யணும். வெங்கையா நாயுடு பரவாயில்ல, நீங்க மத்திய அமைச்சர்கள் ஆய்வு செய்கிறார்கள் புளூரல்ல மத்திய மத்திய அமைச்சர் சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமா மூளையிலே சிறுநூலும் புதுநூலாயின் முடிதினிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும் சொல்லியிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கருத்துக்கள் வந்து எதிரிகள் இருந்தா கூட அது தலைமையில சுமந்து வந்து நல்லதாக இருக்குமே, மக்களுக்கு பயனடிக்க
கூடிய வகையிலே அமையுமையானால் அது எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல. மத்திய அரசு நல்ல திட்டங்கள் இருந்தால் எடுத்து சொல்வதில் தவறில்லை. அதே நேரத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக என்ற பெயர் வந்த பொழுது எல்லோரும் சேர்ந்து ஆதரித்தோம், ஒப்புக்கொண்டோம். ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் வேண்டும் என்று நினைத்தோம். அது ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதும் அதில் இடம்பெற்றது. அதனால் இப்போ பிஜேபியில் ஏடிஎம்கே நாங்கள் ஏடிஎம்கேங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறதும், ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணால் அவங்க பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறதும் அது தவறு. அதுபோன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த இயக்கம் அதற்கு அமைப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கு. நாங்க தான் முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு எடுக்கிறீங்க பார்த்துட்டு அதையும் நம்ம பேசலாம். முடிவு எடுக்க தான் போறீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் அதையும் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.